ஹாய் guys, வெல்கம் பேக் டு MI Happy Vlogs. இந்த vlog வந்து பெட்டிக்ளோ சீரியஸுக்குள்ள வர vlog ஒன்று தான். காத்தாங்குடி vlogs அடுத்தது உண்டு. இந்த vlogல என்ன வரப்போகுதுன்னா வந்து காத்தாங்குடில 1990களில் வந்து ஒரு பள்ளி தாக்கப்படுது. அதுல நிறைய பேர் வந்து உயிர் இழக்குறாங்க. அது பத்திர விஷயங்கள் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தெரியாது இருந்துச்சு. எனக்கு வந்து இப்போ இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளியர் ஆகும். என்ன பிரச்சனை நடந்துச்சு, யாரால அந்த பிரச்சனை வந்து எல்லா விஷயம் வந்து இந்த vlogல இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஷூட் பட்ட பள்ளிக்கு தான் போக போகிறோம். ஐயம் வந்து நான் கேள்விப்பட்டே தான் வந்து இல்லை, இந்த தான் ஃபஸ்ட்டு நான் வரேன். நான் வந்துட்டேன். புதுப்பட்ட பள்ளி மீரா கேம் இதில் ஃபுல்லாக வந்து புதுப்பட்டாக்கள். இன்னும் ஒரு பள்ளி ஒன்றும் சீனியா பள்ளி சின்ன பள்ளி இந்த பள்ளி இல்லை அங்கே கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. எத்தனை பேர் இருக்குது? 110 பேர் வந்து எனக்கு கொலை செஞ்சு பட்டிக்கிறாங்க. சுடுபட்ட பள்ளி. இங்கே வந்து சுட்ட மாக்கெல்லாம் வந்து இன்னும் மீக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். சுட்ட மாக்கெல்லாம் அந்த டைம் வந்து இந்த சுடுபட்டாக்களில் பேர் லிஸ்ட் LTT இயக்கத்தாக்களால் தான் சுடுபட்டுச்சு அந்த டைமில். அப்போ வந்து இந்த ஃபுல்லாக வந்து ரத்த ஆராய் இந்த பள்ளி ஃபுல்லாக. அப்போ ரெண்டு பேர் தான் தப்பிக்கிறாங்க. மற்ற எல்லாரும் வந்து சுடுபட்டுக்கிறாங்க. மிக கவலைப்பட விஷயம். இன்னைக்கு இன்னும் வந்து ஞாபகார்த்தமாக இன்னும் சுடுபட்ட மாக்கெல்லாம் மீது மழை தான் மையவாடி மிக அந்த மையவாடில் தான் வந்து இவங்க எல்லாத்தையும் மடக்கிக்கிறாங்க. மீரா பள்ளியில் நடந்த சம்பவத்தை பத்தி வெளியே போர்ட்ல போட்டிருந்ததுக்கு எங்களுக்கும் சரியா தெரியும். அந்த டைம்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா யோசிச்சு கொண்டீங்க போகல. ஒரு வயசான அங்கிள் வந்து செட் ஆயினாங்க. என்ன எப்ப எப்படி நடந்துன்னு ஃபுல் சப்ஜெக்ட் கிளியரா சொன்னாங்க. அவங்களுக்கு நினைவுதா? ஓ, நாங்க 5 பேர் பார்க்க வந்து இந்த பள்ளி ஃபுல்லா துட்டு போட்டான்னு போயிட்டாங்க. எல்லாம் ரத்தமா இருந்துச்சு. அவர் துண்டா கிடந்துச்சு. நாச்சாதான் ஒன்று உருப்படியாக கேட்டுருக்கோம். இப்போ எனக்கு 64 வயசு. 64 யாரு சுத்தது? கர்நாடகா LTT ஆகல. LTT எல்லாம் அதுதான். எத்தனை பேர் சுடுபட்டை? இதில் 75 பேர். அந்த உசேனியா கட்சியை படித்த 28 பேர். 103 பேர். அந்த சிவர் ஊரத்தை அடக்கி நான் கவலை. இன்னும் அந்த மாக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. சுடுபட்ட மாக்கெல்லாம் நீங்கள் அதை பார்க்குறதுக்காக இருக்கு. இதுக்கெல்லாம் பட கன்னரும் கதவும் தான் இருந்து புறவு இதெல்லாம் மாற்றி கட்டுங்க. மாற்றி பெயிண்ட் இருக்கு. இதெல்லாம் கண்ணாடி ஜன்னலாக. 1990ஆம் ஆண்டு அந்த அப்பா சொன்ன மாதிரி பாருங்க, சுடுபட்ட மாக்கெல்லாம் வந்து இணைக்குதுங்களா. இன்னைக்கு இந்த ஃபோட்டோ இதெல்லாம் வந்து ஷூட் மார்க் ஃபுல்லாக வந்து வச்சுக்கிறாங்க. எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு இப்படி ஒரு விஷயம் வந்துச்சு, இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்துச்சு. நிறைய பேர் வந்து இறந்தாங்க. அதை வந்து மனுஷருக்கும் வந்து விளங்கத்துக்கு தான் இப்படி வச்சுக்கிறாங்க. இனிமேல் வந்து இதே மாதிரி விஷயங்கள் நடக்கப்படாது. அதுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் ஒற்றுமை ஆகிக்கணும். ஸ்ரீலங்கா நாடு அந்த வகையில் நாங்கள்லாம் ஒற்றுமை ஆகிக்கணும். இப்படி ஒருத்தருக்கு வந்து நாங்கள் அடிச்சு கொள்ளக்கூடாது என்ற விஷயத்தை வந்து நான் இந்த இடத்துல வந்து இங்கே பணிவாக கேட்டுக்கொள்ளேன் எல்லாருக்கிட்டையும். ஓகே, நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. காய்ஸ், பார்த்தீங்க எப்படி பள்ளிக்குள்ள எவ்வளோ சேதமாகிக்குது. இப்போ பார்ப்போம் அந்த பின்னுக்கு. இந்த பள்ளியில வச்சு வபாத்தான சகிதாக்கப்பட்ட மனுஷரை வந்து பின்னுக்கு தான் அடக்கம் செஞ்சுக்கிறாங்க. அவர் தான் டீட்டெயில்ஸ் சொன்னாரு இந்த விஷயத்தை பத்தி. அவர் இந்திக்கிறாரு நடக்க போகல. இதுதான் சம்பவம். இதே போல சம்பவங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வரப்படாது. நாங்கெல்லாம் ஒற்றுமை ஆயிக்கொள்வேண்ட கருத்தை நான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கொண்டு நான் இந்த வீடியோல இருந்து பேசுறேன். நான் இப்படி சொல்ல இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி இப்பயே பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வரும். இளைஞர்